வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சென்று கூட்டணி மற்றும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கின்றார். அதன்படி வரும் 8ஆம் தேதி புதன்கிழமை சென்னைக்கு உட்பட்ட வேளச்சேரி, சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், தியாகராய நகர், அண்ணா நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுகின்றார். 9ஆம் தேதி சென்னைக்கு உட்பட்ட ராயபுரம், துறைமுகம், திருவிக நகர் மற்றும் எழும்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். சென்னையை பொறுத்தவரை இந்த முறை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகளை வழங்காமல் நேரடியாக திமுகவோடு அதிகப்படியாக நேருக்கு நேர் மோதக்கூடிய விதமாக கூட்டணி பங்கீட்டை செய்திருந்தார்கள். மயிலாப்பூர் தொகுதி மட்டுமே கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏறக்குறைய மற்ற அனைத்து தொகுதிகளிலும் நேரடியாக திமுகவிற்கு போட்டி தரக்கூடிய விதமாக அதிமுக களம் காணுகின்றது. எனவே சென்னையிலே பெருவாரியான தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி, துணை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட இருப்பதாக அதிமுக தரப்பில் கூறியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.